ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸ்பிரிச்சுவல் ஈகோ இந்த ஒரு ஜேர்னியில் இனிஷியலி ரொம்ப கஷ்டப்படுவோம். பெயின்ல இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் இன்னர் ஒர்க் ஆரம்பிச்சிருப்பீங்க. சேசிங் யோர் ட்வின் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் லவ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இண்டிவிஜுவலி பேசும்போது இல்லை செஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குங்கிறது புரியும். அது வந்து எனக்கு ஏதோ ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறதுனால இல்லை ஐ நோ பீப்புள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிகாஸ் நானும் இதை தாண்டி தான் வந்திருக்கேன். அப்படிங்கும்போது ரிலேட் பண்ணி எனக்கு புரியும் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு. அதில் நீங்கள் ஸ்டக் ஆகி போகிற ஒரு விஷயம் எங்கே அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஈகோவில். ஏன் தெரியுமா? நம்ம திடீர்னு இந்த உலகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம இந்த ஜேர்னியை அக்செப்ட் பண்ணி ஒரு சோல் கனெக்ஷன் இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்ததில் இல்லை லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தது அப்படி எல்லாம் இதை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு பெருமையாக நினைக்க ஆரம்பிப்போம். நம்மெல்லாம் டிவைன் ஃபெமினைன்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கோம், கடவுளோட ஒரு ஸ்பெஷல் சாசன் பர்சன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்துடும். நான் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கேன், அந்த பாதையில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன திமிரு, அதுதான் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஈகோ நமக்குள்ளே இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. நம்மளை தெரியாமல் இந்த உலகத்தை அந்த ஒரு பார்வையில் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். என்னோட எல்லா பியூட்டிஃபுல் டிவைன் ஃபெமினைன்ஸ்க்கும் நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஈகோ நம்மளை இந்த ஜேர்னியில் ரொம்ப நாள் ஸ்டக்காக வச்சிரும். அதை ரிலீஸ் பண்ணாமல் உங்களால் உங்களோட ஸ்பிரிச்சுவல் பர்பஸில் கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கனெக்ட் ஆனாலும் அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், நம்மலாம் யாருமே கிடையாது, நம்மளும் ஒரு சாதாரண ஹியூமன் ஃபார்ம் தான். ஆனால் சோல் அப்படிங்கிறது தான் நம்மளை எல்லாரையுமே ஸ்பெஷல் ஆக்குற ஒரு விஷயம். ஸோ அந்த சோலோட எசன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம். இத்தனை நாளும் நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போதும் அந்த 3D ஒரு அவேர்னஸில் இருக்கும்போதும் நம்ம எப்போதுமே நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப குவைட்டான பர்சன், ரொம்ப அன்பாக பேசுகிற பர்சன், மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற பர்சன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தங்களை சொல்கிறதும் எல்லாமே வந்து ஈகோயிஸ்டிக் திங்கிங்லேருந்து வர்றது. ஏன்னா ஒருத்தங்க நல்லது அப்படிங்கிறத நம்ம எப்படி அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வெளியில் காட்டுறதுல தான். ஆனால் நமக்கு இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் காட்டுறது கிடையாது நம்மளோட நல்லது, நமக்கு உள்ளே இருக்கிறது தான் நம்மளோட நன்மை. ஸோ நீங்கள் உங்கள் மனசால் மற்றவங்கள பற்றி தப்பாலாம் நினைக்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தப்பாலாம் நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனால் என்னோட லெவல் ஆஃப் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே உங்களோட ஈகோ தான். ஸோ அந்த ஈகோ வந்து என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதோ குவாலிட்டி இருக்குது, நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அங்கே புரியாதவங்க குறைவானவங்கன்னு கிடையாது, அவங்களோட அந்த டிவைன் எசன்ஸை அவங்களால புரிஞ்சிக்க முடியல, அவ்வளவுதான். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய அந்த புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற ஈகோ வரக்கூடாது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த அவேர்னஸ் நமக்கு இருந்ததுன்னா அவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தப்பான ஒரு பார்வையில் பார்க்க முடியாது. நம்ம வந்து அதை நல்ல ஒரு விதமாக அங்கே தான் அந்த ஒன்னஸோட அந்த ஒரு எஃபெக்டை நமக்கு பார்க்க முடியும். ஆனால் நமக்கு ஈகோவில் நம்ம அந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தோணும், அவங்களுக்குலாம் இது புரிய மாட்டேங்குது, இவங்கெல்லாம் எப்போ புரிஞ்சுப்பாங்க, இல்லை இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் புரிய வைக்கிறது, இல்லைனா இவங்க கூட இருந்தால் எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் ஒதுங்கி போயிடலாம், இவங்ககிட்ட பேசினாலே பிரச்சனை தான், இவங்களோட அவேர்னஸ் குறைவாக இருக்கிறது வந்து என்ன பாதிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே ஈகோ தான். ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்லோலி அதை ரிலீஸ் பண்ணுங்கள். தப்புன்னு சொல்லலை, ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வெறும் 3D அவேர்னஸ்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இன்னும் பியூரான அந்த 5D அவேர்னஸில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா
நம்ம இந்த ஈகோவை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, நான் ரொம்ப பியூரான ஹார்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கும் வரும். ஆனா வரும்போது உடனே அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் வந்து அதை மாத்துவேன். செல்ஃப் டாக் பண்ணி நான் இப்போ அப்படி நினைச்சிட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணும். அதை வந்து கிளியர் பண்ணுவேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ க்ரோயிங் இன் திஸ் ஜேர்னி. ஸோ மேபி ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம்லாம் அந்த பிளேஸ்ல ரீச் பண்ணலாம். ஐ டோன்ட் ஈவன் திங்க் அது வந்து ஒரு மாசங்கள்ல நடந்துரும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்லோலி தான் கிளியர் ஆகும். ஆனா அந்த அவேர்னஸை கொண்டு போயிட்டே இருங்க. எப்பெல்லாம் அப்படி உள்ள திங்க் பண்றோமோ அப்போ நம்மளையே நம்ம கரெக்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா தான் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு வர முடியும். அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த ஒரு பிளிஸ் அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த ஒரு பிளிஸ் வந்து எந்த ஒரு தாட் ப்ராசஸும் நமக்கு கொண்டு வராது. நம்ம பாட்டுக்கு சும்மா உட்காந்துருப்போம். அப்படி ஒரு பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகணும். ஆனா டைம் எடுக்கும். அண்ட் டோன்ட் பிளேம் யோர் செல்ஃப். இப்ப நான் சொல்றதும் உங்களை பிளேம் பண்ணல. அவேரா இருங்க. இது நடக்கும், நடக்கலாம், நடந்திருக்கலாம், நீங்களை புரிஞ்சிருக்கலாம், அதுல இருந்து நீங்க வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். பட் புரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சின்ன கைடன்ஸா எடுத்துக்கிட்டு அதுல ஒர்க் பண்ணுங்க. இந்த உலகத்துல கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எனக்கும் இருந்தது, நம்ம ஏதோ ஸ்பெஷலான பீப்புள், நம்ம டிவைன் ஃபெமினைன்ஸ், நமக்கு வந்து இந்த ஒரு டாஸ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது இப்போ வந்து நான் அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறேன். டெஃபினெட்லி நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. ஆனா அந்த டாஸ்க்கு நம்மளால மட்டும்தான் பண்ண முடியும், இல்ல நமக்கு மட்டும்தான் அதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறதுனால கிடையாது. அதுக்கு தகுதியான பர்சனா நம்ம மாறி காட்டினாதான் அந்த டாஸ்கே நமக்கு வரும். ஸோ அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். இந்த டாஸ்க்கு யாருக்கு வேணா கடவுள் கொடுத்துருக்கலாம், எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அதை தெரிஞ்சு இல்ல அதை புரிஞ்சு அதுக்கு வர்றவங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வர்றவங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த சான்ஸை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவேர்னஸ்ல இருக்கணும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.